டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த கைது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி கெஜ்ரிவால் தரப்புல டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு சென்றார். அங்க தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில நேற்றைக்கு பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள், அதாவது இந்த குறிப்பிட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா அமர்வு சில கேள்விகளை கெஜ்ரிவால் தரப்புக்கு முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்பது, நீங்க ஒருபுறம் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு, இந்த PMLA ஆக்டினுடைய 50வது பிரிவை ஒரு கையில் வைத்திருக்கிறீர்கள். ஆனா இன்னொரு கையில உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட 9 முறைக்கு மேல சம்மன் அனுப்பியும் கூட ஏன் நீங்கள் விசாரணைக்காக ஆஜராகவில்லை அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இன்னொரு கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் தரப்புல இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சில கேள்விகள் கெஜ்ரிவால் தரப்புக்கு முன்வைக்கப்பட்டது. அதுல ஏன் ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த கைதே சட்டவிரோதமானது அப்படின்னும் போது நாங்க ஏன் ஜாமீன் கோரணும் அப்படிங்கிறது தான் கெஜ்ரிவால் தரப்பினுடைய விளக்கமாக இருந்தது. இன்றைக்கு மீண்டுமாக இந்த வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறைக்கு பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் முன்வைக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக அவர்கள் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த கைது காலத்திற்கும் விசாரணை காலத்திற்குமான இந்த இடைவெளி என்பது ஏன் இவ்வளவு அதிகமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பிரதானமாக முன்வைக்கப்பட்ட கேள்வி என்பது, தேர்தலை மையமாக வைத்து தேர்தலை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருந்தது. ஏன்னா விசாரணையின் போது கெஜ்ரிவால் தரப்புல தொடர்ச்சியா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவும், கெஜ்ரிவால் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன அழிப்பதற்காக, என்னை பழிவாங்குவதற்காக, ஒரு தேர்தல் சமநிலையை குலைப்பதற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான். ஆம் ஆத்மியை கட்சியையே ஒழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தாங்க. ஈவன் PMLA ஆக்டை மேற்கோள் காட்டியும் கூட நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சுதந்திரம் என்பது அது அவர்களுக்கானது, அதுல தலையிட முடியாது. அதே நேரத்தில் PMLA சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை முறை என்பதும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரினுடைய தகவல்களை சேகரிக்கும் முறை என்பதும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த PMLA ஆக்டை மேற்கோள் காட்டியும் நிறைய விஷயங்களை நீதிபதிகள் சொல்றாங்க. சோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் அடுத்த விசாரணையில அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒரு விரிவான பதிலை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம திகார் சிறையில அரவிந்த் கெஜ்ரிவாலை பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். கெஜ்ரிவாலினுடைய மனைவி நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். எனவே இந்த பேச்சுக்கள் ஒருபுறம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஆம் ஆத்மி தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகளை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பான இந்த வழக்கு விசாரணை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு என்பது ED, CBI மாதிரியான விசாரணை அமைப்புகளை முழுக்க முழுக்க ஆளும் பாரதிய ஜனதா அரசு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக பயன்படுத்துகிறது. முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சியினரை, அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. எனவே இந்த விசாரணையில ஒரு அடுத்த கட்டம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் சென்றிருக்கிறது. ஏன்னா நிறைய கேள்விகள் அமலாக்கத்துறையை நோக்கி தற்போது நீதிபதிகள் முன்வைத்திருப்பதன் காரணமாக இது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டெல்லி மதுபான முறைகேடு வழக்குல மிக பிரதானமான நபராக கெஜ்ரிவால் இருந்திருக்கிறார். பல கோடி ரூபாய் பணம் என்பது கைமாறப்பட்ட விவகாரத்துல இவர் ஒரு முக்கிய நபராக இருந்திருக்கிறார், மூளையாக செயல்பட்டிருக்கிறார். எனவே இவரை அவ்வளவு சீக்கிரம் இந்த வழக்கில் இருந்தெல்லாம் விடுவிக்க முடியாது, விடுவிக்க கூடாது அப்படிங்கிற வாதத்தையும் கூட சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைக்கிறார். எனவே இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகள், தேர்தலை முன்னிறுத்தி ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் என்பதும்,
பிஎம்எல்ஏ ஆக்டின் படி ஒருவருக்கான வாழ்க்கை சுதந்திரம் குறித்த பல்வேறு கேள்விகளையும் நீதிமன்றம் முன்னெடுப்பி இருப்பது என்பது இது கெஜ்ரிவாலுக்கு சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறதா என்கிற கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. எனவே அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் கெஜ்ரிவாலுடைய வழக்கு எந்த கோணத்தை நோக்கி செல்ல இருக்கிறது, டெல்லி மதுபான முறைகேடு வழக்கிலிருந்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை ஆவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.